பேசலாம். நீங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு வேதத்துல தாவீதை பத்தி பார்க்க போறோம். தாவீதோட அண்ணன்களாம் வந்து ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தாவீது வந்து அங்க போய் அவங்க அண்ணன்களாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற ராணுவமே வந்து கோலியாத்தை பார்த்து பயப்படுச்சேன்னா ஒரு அரக்கன் அவன் வந்து சவால் விடுறான், என்ன யாருன்னா அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் போது தாவீது வந்து என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, உன்னால எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் வந்து சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அப்ப வந்து அந்த ஆடுங்க நான் வந்து பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லும் போது கோலியாத் சொல்றாரு, நீ ரொம்ப குட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நீயும் உன்னோட பட்டயத்தோட ஈட்டியோடு வரும், ஆனா நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களையும் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் உன் இடத்தில் வருகிறேன்னு சொல்றாரு. அப்ப வந்து அவர் வந்து ராணுவத்துக்காக அவரோட ட்ரெஸ் எல்லாம் போடும்போது அவர் சூட் ஆகல. அப்ப வந்து அங்க இருக்கிற ஒரு கூழாங்கலை எடுத்து அவன் நெத்தில குறி பார்த்து அடிக்கிறாரு. அப்ப வந்து அவன் குப்பரையா வந்து இறந்து போறான். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனை நானே ஃபேஸ் பண்ணிப்பேன், என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு கடைசியில் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆனா அது கிடையாது. ஏசப்பா உங்க கூட இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும்.